ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு அளவியலில் பயிற்சி 7.2 முதல் கணக்கு பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, 10 மீட்டர் உட்புற விட்டம் மற்றும் 14 மீட்டர் ஆழம் கொண்ட ஓர் உருளை வடிவ கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மண் கொண்டு 5 மீட்டர் அகலத்தில் கிணற்றை சுற்றி மேடை அமைக்கப்படுகிறது எனில் மேடையோட உயரத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணத்தோட மேல் பகுதி இப்படி இருக்குங்களா? அதுக்கு மேலே 5 மீட்டர் அகலத்தில் கிணற்றை சுற்றி மேடை அமைக்கப்படுகிறது. இதோட அகலம் என்ன? 5 மீட்டர். இந்த கிணத்தை சுற்றியும், இது கிணறு, இதை சுற்றியும் மேடை அமைக்கிறாங்க. அதோட அகலம் 5 மீட்டர். ஓகே. 10 மீட்டர் உட்புற விட்டம் மற்றும் 14 மீட்டர் ஆழம் கொண்ட. அப்போ 10 மீட்டர் விட்டம்னா நமக்கு தெரியும் என்னென்னா d/2 தான் நமக்கு ஆரம். சரிங்களா? அப்போ ஆரம் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? விட்டம் என்ன? 10 டிவைடட் பை 2 என்ன கிடைக்கும் நமக்கு? 5ன்னு கிடைக்குமா? 2 அடித்தா 5. அப்போ ஆரம் 5. உட்புற விட்டம் அதாவது உட்புற விட்டம் 10ன்னு கொடுத்துருக்காங்க. 10 மீட்டர். அதுலேருந்து நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம் 5 மீட்டர்னு. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு உட்புற விட்டம் 5னா இந்த வெளிப்புற விட்டம், அதாவது வெளிப்புற ஆரம் எவ்வளவா இருக்குன்னா, உட்புற ஆரம் 5. அப்போ வெளிப்புற ஆரம் எவ்வளவா இருக்கும்? இங்கேருந்து இது வரையிலும் 5ங்களா? அப்போ இதுலேருந்து இது வரையிலும் இங்கே 5ங்களா அகலம்? அப்போது மொத்தம் எவ்வளவா இருக்கும்? 10 மீட்டராக இருக்கும். ஏன்னா 5 + 5 10 மீட்டர். அதாவது வெளிப்புற ஆரம் 10 மீட்டராக இருக்கும். ஓகேங்களா? இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 10 மீட்டர் உட்புற விட்டம் மற்றும் 14 மீட்டர் ஆழம் கொண்ட அப்படின்னா, நம்ம இது உருளை வடிவ கிணறுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மண் கொண்டு தான் இந்த கிணறு இருக்குது இல்லைங்களா? அந்த உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் நோண்டி தான் வெளியே 5 மீட்டர் அகலத்தில் மேடை அமைச்சிட்டாங்க. அப்போ என்ன, இந்த உள்ளே என்ன எம்டியாக இருக்குங்களா? உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்தாச்சு. அப்போ இது உள்ளீடற்ற உருளை அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? இது உள்ளே எம்டியாக இருக்கும். உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து தான் வெளியே இந்த கிணத்தை சுற்றியும் 5 மீட்டர் அகலத்தில் மேடை அமைச்சிட்டாங்க. அப்போ உள்ளே உள்ளீடற்ற உருளையாக இருக்கும். அப்போ இந்த கிணற்றோட கன அளவும் இந்த மேடையோட கன அளவும் என்னவாக இருக்கும்? சேமாக இருக்கும். எப்படின்னா, இந்த கிணற்றில் இருக்கிற மண்ணை அள்ளி தான் இந்த மேடை அமைக்கிறாங்க. இங்கே எவ்வளோ மண் அள்ளுறாங்களோ அந்த மண்ணில் தான் இங்கே மேடை அமைக்கிறாங்க. அப்போது ரெண்டோட கன அளவும் நமக்கு சேமாக இருக்கும். அப்போ கிணற்றின் கன அளவு ஈக்குவல் டு மேடையின் கன அளவு. ஓகேங்களா? அந்த கிணற்றின் கன அளவு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? உருளை வடிவ கிணறுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ மேடையின் கன அளவு என்னவாக இருக்கும்? உள்ளீடற்ற உருளையாக இருக்கும். ஏன்னா உள்ளேருந்து எடுத்துடுறோம் இல்லைங்களா? மண்ணை எடுத்து தானே நம்ம இந்த மேடை அமைக்கிறோம். அதனால் மேடை என்னவாக இருக்கும்? உள்ளீடற்ற உருளை வடிவத்தில் இருக்கும். சரிங்களா? இப்போது கிணற்றோட கன அளவு, அதாவது உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும்? πr1² h1. ஏன்னா இங்கே உள்ளீடற்ற உருளையும் இருக்குது. நமக்கு ஆரோட வேல்யூ 2 இருக்குது இல்லைங்களா? r1 r2. அதனால் நம்ம r1 r2ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு உள்ளீடற்ற உருளையோட கன அளவு என்ன? πh2 கேபிட்டல் R² - ஸ்மால் r2². ஓகேங்களா? சாரி, இங்கே கேபிட்டல் R1². ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பையும் கேன்சல் ஆயிருங்களா? ரிமைனிங் என்ன வரும்? நம்ம ஆரம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? R1 5. கேபிட்டல் R என்ன? அதாவது இதுலேருந்து இது வரையிலும் 5. இந்தாண்ட அகலம், மேடையோட அகலம் 5. அப்போ 5 கூட்டினா 10 மீட்டர் தான் உள்ளீடற்ற உருளையோட ஆரம். கேபிட்டல் R 10, ஸ்மால் r1 5 மீட்டர். இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? நெக்ஸ்ட்டு உயரம் என்ன கொடுத்துருந்தாங்க? 14 மீட்டர் ஆழம். அதாவது 14 மீட்டர் ஆழம் கொண்ட உருளைன்னு என்னது? ஆழம்னா நமக்கு உயரம். 14 மீட்டர் ஆழம், அதாவது உயரம். R1ஓட வேல்யூ 5ங்களா? அப்போ 5². h1ஓட வேல்யூ 14 ஈக்குவல் டு h2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் R2 வேல்யூ 10ங்களா? 10² - R1² என்ன வரும்? 5ங்களா?
5 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஐஎன்ஜி 25 இன்ட்டு 14 ஈக்குவல் டு H2 10 ஸ்கொயர் பண்ணோமா 100ங்களா, 100 மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணோமா 25. நெக்ஸ்ட் என்ன வரும் நமக்கு 25 இன்ட்டு 14 ஈக்குவல் டு H2 100லேருந்து 25 கழிச்சோமா 75ன்னு வருமா. நெக்ஸ்ட்டு நமக்கு H2 தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், பெருக்கல்ல இருக்கிற 75 சமத்துக்கு தாண்டு வரும்போது வகுத்தலாக மாறிடுங்களா, அப்போது வகுத்தல் 75 மாறிடும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும், ஒரு 25 25 3 25 75ங்களா. நெக்ஸ்ட்டு 14 டிவைடட் பை 3ன்னு இருக்குங்களா. 14 வந்து 3ஆல் நம்ம வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், 4 12ங்களா. ரிமைனிங் 2 புள்ளி வச்சு 0 சேர்த்தனமா என்ன கிடைக்கும், 6 18 ரிமைனிங் 2 வருங்களா. நெக்ஸ்ட்டு 0 6 18 அப்படியே 2ன்னு வந்துகிட்டே இருக்கும், 6 6ன்னு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு அந்த உள்ளீடற்ற உருளையோட உயரம் என்னவாக இருக்கும், 4.666 மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா. நம்ம புள்ளிக்கு அடுத்து 2 ஸ்தானம் எடுத்துக்கிட்டால் போதுமானது. அப்போ 4.6 ரெண்டாவது ஸ்தானம் வந்து என்னவா இருக்குது, 5 விட பெருசாக இருக்குங்களா. அப்போ இதோட ஒன்று கூட்டிக்கலாங்களா. அப்போ 4.67 மீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிஞ்சது. அடுத்த சம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.